ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிவ்அவே ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி வந்துட்டு 2வது வீடியோ போட்டிருக்கேன். கிவ்அவே பற்றி தெரியாதவங்க என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் கலந்துக்கிட்டு கண்டிப்பாக வின் பண்ணிட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டு இன்றைக்கும் வந்து சிம்பிளான கிராஃப்ட் தான், பட் எனக்கு ரொம்ப பிடிச்சி செஞ்ச கிராஃப்ட்டு உங்களுக்கும் பிடிச்சிருக்க நம்புகிறேன். மேக்ஸ் வச்சுட்டு எந்த மாதிரியான க்ரியேட்டிவான கிராஃப்ட் செய்யலாங்கிறத பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு தேவை 2 மேட்ச் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதை வந்துட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த பாக்ஸுக்கு எவ்வளோ தேவையோ அதளவுக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி 2 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த உள்ளார இருக்கும் பார்த்திங்களா, அந்த பாக்ஸை மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு இதில் மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதுக்குள்ளார போட்டு வச்சுக்கோங்க. அது எதுக்குன்னா ட்ராவ் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான், ஓப்பன் பண்ணி அதில் திங்ஸ் வைக்கிற மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு யாரெல்லாம் என்னுடைய ஃபஸ்ட் டைம் என்னுடைய சேனல் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்னுடைய சேனல் வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கான்டெஸ்ட்லேயும் கலந்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் ப்ரைஸஸ் கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்துட்டு க்ளூ போட்டு நம்ம மார்க் பண்ணோம் பார்த்திங்களா, ஃப்ரண்ட்டில் கொஞ்சோண்டு ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை ஒட்டி எடுத்துக்கோங்க. 2யும் ஒட்டி எடுத்துட்டு இந்த வந்துட்டு என்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணி வச்சுருந்த ஃபோம் ஷீட்டெல்லாம் கொஞ்சம் இருந்தது. ஸோ அதை வச்சு எதாவது டெக்கரேட் பண்ணலாமான்னு யோசித்தேன். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பீசஸ் எல்லாத்தையுமே நம்மளுக்கு எங்கே ஒட்டலாங்கிறத பிளான் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒட்டி எடுத்துக்கோங்க. எங்கெங்கே ஒட்டணும், மேலே சைடு கீழே சைட்லெல்லாம் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல எல்லாமே ஒட்டணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட். இப்போது பார்த்துட்ருக்கீங்க இல்லைங்களா, கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆசைப்பட்ருக்கீங்க நிறைய பேர். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்துட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா, அவங்க வந்து என்னுடைய சேனல் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய நேம் அந்த இடத்துல மென்ஷன் பண்ண சொல்லுங்கள், யார் ரெஃபர் பண்ணி என்னுடைய சேனல் வீடியோஸ் பார்க்குறீங்கிறத. ஏன்னா நான் வின்னர் லிஸ்ட் எடுக்கிறப்போ கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தர முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பாருங்கள், லிங்க் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களும் போயிட்டு கிவ்அவே என்னுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னங்கிறத பாருங்கள். அதேமாதிரி பண்ணுங்கள். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் வீடியோ பாருங்கள். ஏன்னா டைமிங் செக் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா வியூஸ் நிறையா இருக்குது, டைமிங் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அது இதுலேருந்து தெரியுது என்னென்னா மேக்ஸிமம் யாரும் ஃபுல்லாக பார்க்கலங்கிற மாதிரி தோணுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக பாருங்கள். அதுக்காக தான் கிவ்அவேவை வைக்கிறது ரீசன் அதுதான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஏதாவது கொஷின்ஸ் கேட்டிருக்கேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த ரிலவெண்ட்டான ஆன்சர் வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிராஃப்ட்டுக்கு வந்துடலாம். அந்த பீட்ஸ் எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா ட்ராவ் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக, நம்ம ஓப்பன் பண்ணல இல்லையா, ஸோ அதுக்காக ஒரு கைப்பிடி மாதிரி வைக்கணுங்கிறதுக்காக தான். உங்களுக்கு என்னென்னு கெஸ் பண்ணிட்டீங்களா? கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. 2 மேட்ச் பாக்ஸை வச்சு ப்ளஸ் எங்கிட்ட மேக்கப் கிட்டில் வரக்கூடிய அந்த மிரர் தான் இது. ஸோ கண்ணாடி, அந்த கண்ணாடியை வச்சு ரொம்ப அழகான ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளுங்க. கண்டிப்பாக ரொம்ப அழகாக இருக்குது. நான் நிறைய அந்த மாதிரி செஞ்சுருக்கேன். ஸோ எனக்கு தோணுச்சு இந்த டைமில் நான் கரெக்டாக இந்த வீடியோ போட்டால் ஓரளவுக்கு ரீச் ஆகணும்னு என் மனசுக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். பாருங்கள், குட்டி ட்ரெஸ்ஸிங் டேபிள், ரொம்ப ரொம்ப குட்டி, ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். நெட்டில் சர்ச் பண்ணி கூட பாருங்கள். இந்த அளவுக்கு செஞ்சுருக்காங்களான்னு எனக்கு தெரியல, மேபி ஒரு சிலர் இருக்கலாம். பட் நான் ஒரு சில வீடியோவில் செக் பண்ணி பார்த்தேன், நான் போட்ட மாதிரி வீடியோஸ் எதுவும் இல்லை. எனக்கு அதை நினச்சி ஒரு சந்தோஷம். பாருங்கள், கலர் டேப் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டூல் உட்காரத்துக்கு ரெடி பண்ணியாச்சு. அந்த முன்னாடி ஸ்பேஸ் எதுக்கு விட்டுருக்குன்னு தெரியுதுங்களா, குட்டி குட்டி திங்ஸ் வைக்கிறதுக்காக. அழகான க்யூட்டான ட்ரெஸ்ஸிங் டேபிள். அது பக்கத்தில் இருக்கக்கூடியது மேட்ச் பாக்ஸ் யூஸ் பண்ணி செஞ்ச ஒரு மினி பெட். இது பேபிஸ் குட்டீஸ்க்கெல்லாம் இதுமாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த பெட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிதுங்க. அதனுடைய லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். சின்ன ரெக்வஸ்ட், முடிஞ்ச அளவுக்கு அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்ரிடே 4 o'clock நான் வந்துட்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிடுவேங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன், எல்லாம் நல்லதாகவே நடக்கட்டும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.